ஸ்வீட் லவ்வோட லாஸ்ட் எபிசோட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட்டான ட்ராமாஸ்லாம் இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். டேய், என்னை எங்கடா கூட்டிகிட்டு போகிறீங்க சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோவையும் அடித்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்களாம் யாருடா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட கேட்குறா, இது என்ன இடம், இவங்கெல்லாம் யாருன்னு கேட்குறப்போ இவங்கெல்லாம் காட்டுவாசிங்க, இவங்கள்ட்ட நம்ம தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட சொல்லுடா, என்னை விட்டுற சொல்கிறா, நான் இன்னும் என் லைஃப்பில் ஒன்றுமே பார்க்கலடா, உங்கள் பாஷையில் சொல்கிறா, உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லையில் இதை மாதிரி கம்முன்ட்டு இரு, அவங்க நைட்டுக்கு உடனே தான் டின்னர் ஆக்கிடலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சுட்டு உன்னை சாப்பிட போகிறாங்களாம் அப்படின்னு சொல்கிறப்போ, என்னடா சொல்கிற, நிஜமான என்ன சுட்டு சாப்பிட போகிறாங்களா, இன்னும் என் ட்ரீம் பாயை கூட நான் பார்க்கல, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இல்லை, ஒரு கிஸ் கூட பண்ணலை, டே என்னை விட சொல்லுடா, நான் லைஃப்பில் ஒன்றுமே பார்க்கலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் இங்கே இளவரசி வராங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. அங்கேருந்து அனி மாதிரி தான் ஒரு பொண்ணு வாரா. அவள் ஹீரோயின் சொல்கிறா, உண்மையை சொல்லு, நீ அனி தானே அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. என்ன பேசிகிட்டு இருக்க பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் திட்டிகிட்டு இருக்கா. இவளை இழுத்துட்டு போய் சுடுங்கடா, நைட்டு டின்னருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில என்ன விடுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா ஹீரோயின். இங்கே ஹீரோ ரொம்ப திமிரிட்டு இருக்கான். ஹீரோயினை ஒரு ஒரு கட்டை மேலே கட்டி போட்டு வச்சுருக்காங்க மேலே. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆப்பிள் மாதிரி ஒன்று த்ரோ பண்ணுறாங்க. இந்த பக்கி அதை பிடிச்சி சாப்பிட்டுட்ருக்கு. சுவையாக இருக்குது ஆப்பிள், நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் காண்டாராங்க. இரு உனக்கு இதை விட பெரிய கல்லை வச்சு அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டொரியன் ஃப்ரூட்டை தான் வச்சுருக்காங்க. ஆத்தாடி, அது டொரியன் ஃப்ரூட்ரா, ரொம்ப காஸ்ட்லிடா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்டா, வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்துறா. நைட்டு தான் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒரு இடத்துல கெட்டி போட்டு வச்சுருக்காங்க கம்பில். அப்போ இவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. ஹீரோ சொல்கிறான், இதை மாதிரி இப்படி மாட்டிக்கிட்டோமே, சரி விட கொஞ்சம் பேசலாம், உனக்கு எதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் பிடிச்சிச்சு, டைனோசர் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். ஹீரோயின் சொல்கிறா, உனக்கு பிடிக்காதா, அது பார்க்கையில் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, சின்ன வயசுலேருந்து நான் அதை பார்த்துட்ருக்கேன், அதை எனக்கு பிடிச்சதுனால தான் நான் இங்கே டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தேன், உனக்கு எப்படிப்பா விருப்பம் அப்படின்னு கேட்கல, எனக்கு பாஸ்ட்னால் ரொம்பவே பிடிக்கும், அதுக்காக தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தேன், என் ஃபேமிலி ரொம்ப அழகான ஃபேமிலி, எனக்கு பிடிச்சது தான் அவங்க கொடுப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் எனக்கு அவங்க பிடிச்சதை கொடுக்கல, அவங்க வற்புறுத்தி எல்லாத்தையும் எனக்கு திணிக்கிறாங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லல. ஹீரோயின் கேட்குறா, அனி கூட அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்கல, ஆமாம் எல்லாமே அப்படி தான், நான் அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் இழக்கிறதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அனிக்கு என்ன குறைச்சல், அவள் ரொம்ப அழகான பொண்ணு தானே அப்படின்னு ஹீரோயின் கேட்கல, நீயே சொல்லு அவள் எப்படியாப்பட்ட பொண்ணுன்னு அப்படின்னு சொல்லல. அவளுக்கு என்னப்பா, செம்ம ரிச்சு, செம்ம அழகு, செம்ம பணக்காரி, அதுவும் வாட்ஸ் குரூப் படிக்கிறா, அவள் பின்னாடி பல பசங்க சுற்றுறாங்க, இதுக்கு மேலே என்னப்பா, அவள் நல்ல பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ ஹீரோ சொல்கிறான், இல்லை அவள் நல்ல பொண்ணு தான், ஆனால் அவள் என் டைப் கிடையாது, எனக்கு அவளை பிடிக்கலை, நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லல, உன் டைப் என்ன, நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றேன், எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. ஏன் டைப்பா, எனக்கு பிடிச்ச பொண்ணு ரொம்ப அக்லியாக ட்ரெஸ் பண்ணியிருப்பா, வாய் கொஞ்சம் ஓவராக பேசுவா, எதுக்கும் பயப்பட மாட்டா, ரொம்ப திமிராக இருப்பா, எந்த பசங்க கேள்வி பண்ணாலும் அடிச்சு நொறுக்குவா, அவள் முடிய பார்த்தா ரொம்ப அசிங்கமாக இருக்கும், அப்படி இருந்தாலும் அவள் அழகாக தான் இருப்பா, சன்கிளாஸ் போட்டிருப்பா, ஆனால் அவள் மூஞ்சி போண்டா மாதிரி இருக்கும். அப்படி ஹீரோயினை தான் இன்டைரக்டாக ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி எங்கே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளை தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவளுக்கு வெக்க வருது, ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இவன் என்னடா நம்மளை தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு. இப்போ தெரிஞ்சிருக்குமே யார் அந்த பொண்ணு, என் டைப் யாருன்றது உனக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இங்கே ஹீரோயினுக்கு வெக்கம் தாங்கலை, நம்மளை தான் சொல்கிறான் அப்படின்றது ஹீரோயினுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஆறா. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறான், அந்த பொண்ணு ஸ்பெஷலாக கிளாஸ் எல்லாம் போட்டிருப்பா அப்படின்னு சொல்லல, அவளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு ஷூட்டிங் ஸ்டார் மேலே போகுது பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை திசை திருப்புறா. ஹீரோ கயிறை அறுத்துட்டு ஹீரோயினை கத்தியை வச்சு குத்த வராங்க. அப்போ ஹீரோ கரெக்டாக ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அப்படியே அங்கே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் போகுது. நல்லாவே ஹீரோ ஹீரோயினுக்காக சண்டை போட்டு ஒரு வழியாக ஹீரோயினை காப்பாற்றிடுறான். இவங்க 2 பேருமே நல்லபடியாக சண்டை போட்டு அங்கே ஒரு குயின் இருக்கா இல்லையா, அவள் கழுத்தில் கத்தி வச்சு ஒழுங்காக தள்ளி போயிருங்களா, அதை கழுத்தறுத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மிரட்டி அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்கெல்லாம் வழி விட்டுறாங்க. அவங்க டெசர்ட்டுக்கு போயிட்டு அந்த பிள்ளையை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க அந்த குயினை. இவங்க 2 பேரும் குடுன்னு போயில அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கரெக்டாக அந்த இடத்துக்கு கார் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, அந்த குட்டி குட்டி காரு. அதில் ஹீரோ ஹீரோயின் ஏறிக்கிறாங்க. அடே சீக்கிரம் போங்கடா, இது கனவு கிடையாது, நிஜம்தான், இவங்க விட்டால் நம்மளை அடிச்சே கொண்டுருவாங்க, சுட்டு சாப்பிட்ருவாங்க, சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துறா. அவங்களும் ரொம்ப மின்னல் வேகத்தில் வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே டிபார்ட்மெண்ட்டை தான் காட்டுறாங்க. சார்கிட்ட சொல்கிறாங்க, இந்தாங்க நீங்கள் கேட்ட செல்லுலார் பேர்டோட ஸ்கேல் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு காட்டையில் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக காட்டுறாங்க. இங்கே சார் ஏதோ ஒரு வினோத
வினோதமாக தான் பார்க்குறாரு. ரொம்ப சந்தோஷம்லாம் படலை. அதை பார்த்துட்டு இது எப்படி நடந்துச்சு, இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் கொடுத்த மேப் வச்சு தானே சார் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஒரிஜினல் தான், ஆனால் நான் கொடுத்தது வந்து டூப்ளிகேட் மேப் தான்ப்பா, ஒரிஜினல் மேப்பெல்லாம் கிடையாது, விளையாட்டு பசங்க விளையாடுற மேப்பு தான் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அட்டா பாவி, உன்னால் எங்கள் உசுரை பணையை வச்சு நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கோவப்பட்டுட்டு போகிறாங்க. ஹீரோயினை கூப்பிட்டு சார் சொல்கிறாரு, இந்த அம்மா அவனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஹீரோயின் அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவள் வந்து அந்த பியூட்டி கான்டெஸ்ட்டில் செகண்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிட்டா. இதை பார்த்த ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த கான்டெஸ்ட் வந்து இன்றைக்கி தான் நடக்க போகுது அந்த போட்டி. அதை பார்த்துட்டு ஐயோ டைமே இல்லையே, இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடுறாங்க கிளம்புறதுக்காக. ஹீரோ வந்து சைக்கிளில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ ஸ்கூலே வாயை பிளந்துட்டு இருக்கையில் ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி படபடன்னு இருக்குது ஹார்ட்டு. எனக்கு என்னடா ஹார்ட்டு படபடங்குது, உள்ளக்க ஒரு மாதிரியே வேர்க்குது, வயிறுலாம் சில்லுன்னு இருக்குது, எனக்கு என்ன இவன் மேலே என்ன காதல் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. எனக்கு அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மேலே இப்போ தான் லவ்வே வருது. ஹாரூன் வந்து ஹீரோயினுக்காக வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்திருக்கான். இதை மாதிரி வந்து நின்றுட்டுருக்காங்க. யாருப்பா அந்த பொண்ணு அப்படின்னு கேட்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் திரும்பி பார்க்குறா. இந்த பொண்ணு தான் சொல்லிட்டு ஹீரோ தள்ளி விடுறான். அப்போ ஹீரோயின் போய் காலை மிதிச்சிடுறா. அவர் ரொம்ப நேரம் கத்திக்கிட்டு இருக்காரு, வலிக்குதுன்னு சொல்லிட்டு என்னப்பா கத்துறீங்க, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. ஏம்மா என் காலை மிதிச்சிட்டு இருக்கம்மா, தயவு செய்து கொஞ்சம் காலை எடுக்கிறியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரியுது காலை மிதிச்சிட்டு இருக்கோன்னு. சாரி மன்னிச்சிடுங்க, தெரியாமல் மிதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ, நீ தான் அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சு போச்சு, வா உன் மூஞ்சியில் தூசி தட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ எதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லல. ஒன்றும் இல்லைம்மா, உன் லுக்கை மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லல. எனக்கு வேணாம், டைனோசர் ட்ரெஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லல. ஏம்மா டைனோசர்லாம் காட்டில் தாம்மா இருக்கும், வீட்டில் இருக்கக்கூடாது, நீ வா, நீ ஆல்ரெடி அனிமல் மாதிரி தான் இருக்க, மனுஷியாக மாத்திரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறாரு, காசை பற்றிலாம் பிரச்சனை இல்லை, இதை மாதிரி இருக்க பொண்ணுங்களை அழகாக்குறது தான் என் வேலை, உன் ஆளை எவ்வளோ அழகாக்கி காமிக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிஸ்ட் சொல்லிட்டு இருக்காரு. சரி நீங்கள் போய் வேலையை பாருங்கன்னு சொல்லல. ஹீரோயினுக்கு நல்லாவே பட்டிட்டிங்கிறீங்களா, அழகாகவே பார்த்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை வந்து உண்மையான ஒரு பியூட்டிக்கு கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க, மேக்கப்லாம் பக்காவாக போட்டுட்ருக்கையில் ஹீரோ வந்து ரெடி ஆகிட்டியா, லேட் ஆகுதுன்னு வந்து உள்ளக்க வாரான். வந்து ஹீரோயினை பார்த்து ஸ்டன்னாகி நிற்கிறான். இவ்வளோ அழகான்னு சொல்லிட்டு, பாரு உன் ஆளை எவ்வளோ அழகாக மாற்றிருக்கேன்னு பாரு அப்படின்னு சொல்லல. ஹீரோயினுக்கு ரொம்ப வெக்கமாக வருது. ஹீரோவை பார்க்க முடியல, ஹீரோவால் தானே அவள் இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட மீசெல்லாம் வச்சு காமிச்சு விளையாண்டுட்டு இருக்கா. ஹீரோ ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் இப்படி பண்ணதுக்குன்ற மாதிரி ஆர்டிஸ்ட்டை சொல்லிட்டு இருக்கையில் இங்கே போட்டி ஆரம்பிக்க போகுது, வாங்க ஒவ்வொருத்தரா அப்படின்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் ஒரு கண்டஸ்டன்ட் வராங்க. அவங்க வந்து அப்படி இப்படின்னு வந்து நின்றுட்டு இந்த மாதிரி வந்து கேட் வாக் பண்ணிவிட்டு அவங்க அழகெல்லாம் கட்டிட்டு போகிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருக்கையில் எல்லாருமே வந்து சேரப் பண்ணுறாங்க. ஜட்ஜாக வந்து விஜே லின்னை தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, ஹீரோயினோட க்ரஷ்ஷு. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தங்களாம் வந்து கேட் வாக் பண்ணி அவங்க அழகாக கட்டிகிட்ருக்காங்க. அப்புறம் அனிவரா எல்லாருமே ரொம்ப அணிக்கு பயங்கரமான சப்போர்ட் பண்ணுறாங்க. அவளும் அப்படி இப்படி நின்று அவள் அழகாக கட்டிட்டு போகிறா. இதை வந்து ஹீரோ ஒரு மாதிரியாக தான் பார்க்குறான். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய லின்னும் பார்த்துட்ருக்காரு. ஹீரோயின் வந்து டைனோசர் ட்ரெஸ்ஸில் தான் வந்திருக்கா மறைச்சிக்கிட்டு. அதுக்கப்புறம் அதெல்லாம் பிடுங்கிட்டு நீ போமான்னு சொல்லலாம். அவளும் வந்து ரொம்ப அழகாக வந்து அவளோட அழகை காட்டுறா. இதெல்லாம் பார்த்த ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான் அவளை அழகை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் லின்னுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு, அவரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. லின் அங்கே இருக்காரு. அப்போ ஹீரோயின் ரூம்லேருந்து வர 2 பேரும் இடிச்சுக்கிறாங்க. ஹீரோயின் லின்னை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காரா, நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் நீ தானே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம் நான் அந்த பொண்ணு மட்டும் கிடையாது, உங்களை மீட் பண்ண எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா, நான் உங்கள் மிகப்பெரிய ஃபேன், அது போக நீங்கள் டெய்லி பேசுகிறதெல்லாம் நான் டெய்லி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக பொக்கேலாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கா. இங்கே ஒரு 2 பேர் பேசுறது பார்த்தா அவன் ஜெலஸ்லாம் கூட ஆகலை, ரொம்ப சந்தோஷம் தான் படுறான். அப்படியே வந்துட்டு இருக்கையில் அனிவரா நீ எங்கே போகிற, அவளுக்கு தான் அந்த பூ வாங்கிட்டு வந்திருக்குன்னு தெரியும், ஆனால் அந்த பூவை நீ கண்டிப்பாக இப்போ என்கிட்ட தான் கொடுக்கணும், ஏன்னா நீ ஹக்கும் பண்ணணும், உங்கள் பிஸ்னஸோட மேட்டர் தெரியும்ல, அது நல்லா இருக்கணும்னா நீ இப்போ நான் சொல்கிறத பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் நீங்கள் எப்போ போவீங்கன்ற மாதிரி இங்கே ஹீரோயின் கேட்டுட்ருக்கா. சரி நான் பண்ணி தொலைகிறேன், இந்த ஃப்ளவர் உனக்கு தான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் இங்கே ஹீரோயின் பார்க்குறா. ஹீரோ அவளுக்கு ஃப்ளவர் கொடுக்குறது எல்லாமே அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதை இன்னும் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவ்வளோதானா அப்படின்னு சொன்னோன்னே 2 பேரும் ஹக் பண்ணுறாங்க. இதை ஹீரோயினும் பார்க்குறா. அவர் கையை ஆட்டுறாரு. இருந்தாலும் அதை கூட ஹீரோயின்
ஹீரோயின் கவனிக்கிற மாதிரி இல்லை. அங்கே ஹீரோ வந்து ஹனிக்கிட்ட பேசுகிறது தான் அவளுக்கு ஃபுல்லாக கான்சன்ட்ரேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹனி வந்து ஹக் பண்ணுறா. இதை பார்த்தா ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. லின் வந்து என்ன ஆச்சு, நான் போகிறேன், எதுவும் என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க, என்கிட்ட கையெழுத்து வாங்கணும்னு சொன்னீங்கன்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ கூட ஹீரோயினுக்கு அது மேலே கவனமே இல்லை. அவ்வளோ பெரிய க்ரஷ் நிற்கிறாரு. அதை கண்டுக்கிறாம நம்ம ஹீரோவை மட்டும் தான் வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கா. இவ்வளோ சீக்கிரம் நடந்துருச்சு, நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறா. இங்கே வந்து அனியும் ஹீரோவும் வந்து ஹக் பண்ணிட்டே ஸ்டெப்ஸ்லாம் நடந்து வராங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறான், சாரி, இதுக்கு மேலே உன் கூட என்னால் நடிக்க முடியாது, சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டில் கிளம்பிட்டு இருக்கான். அன்னைக்கு அங்கே செம்மக்கம் வந்துடுச்சு. அவள் போயிட்டே இருக்கையில் பொக்கேவை தூக்கு மேலே எறிறா ஹீரோ மேலே. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ எப்படி என்கிட்ட பேசுவ அப்படின்ற மாதிரி. அவளை விட நான் என்ன குறையா போயிட்டேன் சொல்லு, அழகில் குறையா, காசில் குறையா, என்ன எனக்கும் அவளுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, உனக்கு எதனால என்ன பிடிக்கல, அவளை மட்டும் பிடிச்சிருக்குன்னு காரணம் சொல்லு அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். எனக்கு ஒரு காரணமும் இல்லை, எனக்கு அவளை மட்டும்தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். சரி, என்கிட்ட ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லு, நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன், என்ன வேணான்னு மட்டும் நீ சொல்லாத அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணுறா. சாரி, இதுக்கு மேலே பேச முடியாது, என் மனசை மாற்றிக்க முடியாது, என் மனசில் ஃபுல்லாக அவள் மட்டும்தான் இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அனியால் ஒன்றுமே செய்ய முடியல. நீ பார்த்துக்கோ, நீ நல்ல பொண்ணு தான், நீ கெட்ட பொண்ணுன்னு சொல்ல, நீயாவே இரு, அதுவே எனக்கு போதும் அப்படின்ட்டு போயிடுறான். ஹீரோயின் வந்து இங்கே ஹீரோக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா. என்ன சொல்கிறது, இன்றைக்கி நான் ரொம்ப அழகாக இருந்தது காரணம் நீ தான் சொல்லலாமா, என்ன சொல்லலான்றது எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப குழப்பத்தில் இருக்கா. வீட்டுக்கு போனோடனே ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்பாவுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் இருக்குது. அது என்ன பாக்ஸ்ன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் ஒரு கிரீட்டிங் கார்டு இருக்குது. அப்பா சொல்கிறாரு, இந்த போட்டியில் என் பொண்ணு ஃபைனலில் கலந்துக்கிறதுக்காக அவளுக்காக நான் வாங்கி வச்ச ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறப்போ எங்கள் அப்பா எனக்கு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்காரு, ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் ஒரு கால் வருது, இது மாதிரி அப்பாவுக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, உயிர் போகிற நிலமையில் இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே இங்கே ஹீரோயினுக்கு இடிஞ்சு விழுந்துடுது எல்லாமே. அங்கே பார்த்தா அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் பீட் கூட இல்லை, அப்படியே வந்து படுத்திருக்காரு ஐசியூவில். இங்கே ஹீரோயின் போயிட்டு இப்போ நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, சின்ன வயசுலேயே அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்கள் தான் என் கூட இருந்தீங்க, டிவியை பார்த்துட்டு தெரியாதனமா எங்கள் அப்பா இதே மாதிரி ஒரு ஹீரோவாகணும்னு சொன்னேன், அதுக்காக நீங்கள் உங்களே கஷ்டப்படுத்திட்டு எத்தனை தடவை வந்து இதை மாதிரி வந்து ட்ராமாஸ்லலாம் நடிக்கையில் இந்த ஃபைட் சீக்வன்ஸுக்கெலாம் போய் அடி வாங்குவாங்க இல்லையா, அதை மாதிரி வேலை அவங்க அப்பா பார்த்துருப்பார் போல். அதில் தான் ரொம்ப அடி வாங்கிட்டு படுத்து கிடக்காரு. பியூட்டி கான்டெஸ்ட்டில் நான் செகண்ட் ரவுண்ட்லேயும் ஜெயிச்சிட்டேன்ப்பா, இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் கிடையாது, இதில் நான் எதுக்கு கலந்துக்கிட்டேன்னு தெரியுமா, நான் அசிங்கமான பொண்ணுன்னு எல்லாரும் சொன்னாங்க, நான் பார்க்க வேணா அசிங்கமாக இருக்கலாம், ஆனால் வந்து நான் வந்து முட்டாள் கிடையாதுப்பா, எல்லாரும் என்னை முட்டாளுன்னு நினச்சாங்க, நான் முட்டாள் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும்னு சொல்லி தான்ப்பா நான் அந்த கான்டெஸ்ட்லேயே ஜெயித்தேன், ஆனால் ஜெயிச்சதுக்கு எந்த பலனும் இல்லை, நீங்களே இல்லைன்னா நான் எப்படிப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அங்கே அப்பா கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீராக வருது, அப்படியே ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிற மாதிரியும் காட்டுறாங்க. அப்புறம் அப்பா கண்ணிலேருந்து கண்ணீர் வருது, பொண்ணு தலையை தடவி விடுறாரு, உனக்காக நான் இருக்கேம்மா, பயப்படாதன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கையை காட்டுறாரு, நீ போய் ஜெயிச்சிட்டு வாமான்னு சொல்லிட்டு. இங்கே வந்து அனி என்ன பண்ணுறான்னா லின்னை கூப்பிட்டு வச்சு ஒரு டீலிங் பேசுகிறான். நான் சொல்கிறதெல்லாம் செய்யுங்க, உங்களுக்கு நிறைய ஃபேவர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவர் ரொம்ப வளைஞ்சிக்கிட்டே பேசுகிறான். ஆனால் இதுக்கெல்லாம் அசந்த ஆள் கிடையாது லின்னு. அவர் ஒரே புஷ்டில் வந்து இவளை தள்ளி விட்டுட்டு நீ வேற ஆளை பார்த்துக்கோ, ஒன்னால் முடிஞ்சால் நேர்மையாக ஜெயிச்சு காட்டு, இதை மாதிரி கேவலமான வழியிலலாம் ஜெயிக்கணும்னு பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. இங்கே அன்னைக்கு பைத்தியமே பிடிச்சிருது, யாருமே வந்து நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் வந்து லாஸ்ட் ரவுண்டுக்கான ஃபைனல் ரவுண்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அனி தான் வாரா, வந்து நிறைய பாட்டு பாடுறா. இவன் பாட்டு பாடுறதெல்லாம் பார்த்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு இவளோட பர்ஃபார்மன்ஸ். பசங்கள்லாம் ரொம்ப ஜோஷாகிறாங்க, நல்லா தான் பண்ணுறான்ற மாதிரி ஜட்ஜஸ்குள்ளே டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் கேட்குறாரு, இன்றைக்கி உனக்கு எப்படி மேக்கப் போடுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஏன் டே, நான் எனக்கு எப்படி தோணுதோ அப்படி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அவள் எப்பயும் ரியாலிட்டியில் எப்படி இருப்பாளோ அதே மாதிரி ரெட்டை ஜடை போட்டுட்டு அதை லூஸாக போட்டுட்டு அவள் எப்பயும் கேஷுவலாக இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டு அவங்க அப்பா கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் போடுறா. இங்கே அனி வந்து அதே சமயம் பாட்டை முடிக்கிறா. இங்கே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளாப் தட்டிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக வரப்போகிறது வந்து யாருன்னா நம்மளோட மீரா அப்படின்னு ப்ரொஃபஸர்லாம் ரொம்ப சந்தோஷமாக கைத்தட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வந்து நிற்கிறா. லின்னுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹீரோயினை ஸ்டேஜில் பார்த்ததில். ஹீரோயின் சொல்கிறா, இன்றைக்கி நான் வந்து சில பாட்டு பாட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கல மைக்லேருந்து குறன்னு ஒரே சவுண்டு வருது. என்னடான்ற மாதிரி லின் பார்த்துட்ருக்காரு. என்ன ப்ராப்ளம் தெரியல, மியூசிக்கை வேற கட் பண்ணிட்டாங்க பாடுறதுக்கு முன்னாடி. இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குது அனி தான், நான் சொன்னது செய்யல, உன்னை கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி அங்கே மியூசிக் ப்ளே பண்ணுறவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. எல்லாரும் பசங்கள்லாம் நீ கீழே இறங்குனே ஸ்டேஜில் நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அன்னைக்கு இதுதான் வேணுன்ற மாதிரி சிரிச்சு நல்லா சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கா. அவள் பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதோட ஹீரோயின் கிளம்பி போறா. நம்மளுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, திரும்ப வந்து சொல்றா, நான் சில வார்த்தைகள் மட்டும் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நான் சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன்.
இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் வந்து நிற்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. இதுக்கு நான் பல பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள இங்கே லின் போய் அன்னிக்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காரு. அந்த மியூசிக்கெல்லாம் சரி பண்ண பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்கூலுக்கு வரையில் எல்லாருக்கும் ஒரு முட்டாள் மாதிரி தான் தெரிஞ்சேன். எனக்கு இந்த பியூட்டி கான்டெஸ்ட் அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியல. ஆனால் எல்லாருக்கும் நான் ஜோக்கராக தெரிஞ்சேன் அப்படின்னு சொல்லல அங்கே இருக்கிற எல்லாருக்குமே கொஞ்சம் டல்லாகிடுது. அதுக்கப்புறம் வந்து சரிம்மா நீ என்ன பண்ண வந்து அது பண்ணுன்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஓரளவு ஓகேன்னு தோன்றப்போ ஹீரோ அங்கேருந்து வந்து மவுத் ஆர்கனில் மியூசிக் வாசிச்சுட்டே வரான். ஏன்னா ஹீரோயின் பாடணுன்றதுக்காக அவளும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக பாட ஆரம்பிச்சிடுறா. அவள் ஸ்கூல் லைஃப்பில் இது வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்னென்ன நடந்துச்சோ எல்லா நினைவுகளும் ஒரு பாட்டாக மேக் பண்ணி பாடிட்டுருக்கையில் லின் சூப்பராக இருக்குன்னு அங்கேருந்து சொல்லிகிட்ருக்காரு. ஹீரோயினுக்கு ரொம்ப பூஸ்டப்பாக இருக்குது. பசங்களும் நல்லாவே என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க ஹீரோயினை. ஃபைனலி ஹீரோக்கு பக்கத்தில் போய் நின்று பாடி அந்த பாட்டை ஃபினிஷ் பண்ணிடுறா. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. மறுநாள் தான் காட்டுறாங்க, காலேஜை காட்டுறாங்க. இது மாதிரி வந்து ப்ரொஃபஸர் கேட்குறாரு, இனிமேல் எங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி கேட்குறேன். அதுக்கு என்னப்பா சந்தேகம், கண்டிப்பாக இருக்கும்ப்பா, நீ தான்ப்பா கலக்க போகிறீங்க இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே அதே சமயம் வந்து புள்ளி பாய்ஸ் திரும்ப பசங்கள்ட்டெல்லாம் வலிஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்கே ஹனி வந்து அப்ராட் கிளம்புறாலாம். ஏன்னா ஹீரோ தான் ரிஜெக்ட் பண்ணிட்டாலையா, இனிமேல் இங்கே இருக்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அப்ராட் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஹீரோயின் இந்த பியூட்டி கான்டெஸ்ட்டில் வந்து கலந்துக்கிட்டனால அவளுக்கு ரொம்ப ஷையாக இருக்கும் ஸ்கூலுக்கு வரையில். ஹீரோ வரான், ரொம்ப நாளாக வந்து நீ வந்து என் கூட கேக் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்க, இன்றைக்கி சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி இன்டெரக்டாக டேட்டிங்க்கு கூப்பிட்றான். ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஓகேன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது, உடனே ஆஃபீஸ் ரூமுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா லின்னு தான். லின்னா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்காரா, இவர் இதுக்கு நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ரூம் தான் போகலான்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கா. போகிறா, அங்கே போயிட்டு அந்த ஹீல்ஸை தான் போடுறான். நடக்க முடியாமல் நடந்து போய் சாருக்கு வந்து நீ தாம்மா இந்த பியூட்டி கான்டெஸ்ட்டில் நம்ம ஸ்கூலில் ஜெயிச்ச பொண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஒரு என்வலப் தான் கொடுக்குறாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. ரொம்ப அழகாகவே இருக்காங்க நம்ம ஹீரோயின். ரொம்ப வெக்கப்பட்டுட்டே ஓகே சார் அப்படின்னு சொல்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷனும் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப சிரிப்பு தாங்க முடியல. அதுக்கப்புறம் அந்த என்வலப்பை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆரவாரமாக பிரித்து பார்க்குறாங்க. அதுக்குள்ளே வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் தான் இந்த ஸ்கூல் பியூட்டி கான்டெஸ்ட்டில் ஜெயிச்சிருக்கீங்க, இது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நான் எதிர்பார்க்காததுப்பா, நீங்கள் வந்து கிடைச்சிருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதோட இந்த மூவி முடிஞ்சிடுது. என்னடா மூவின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இது மூவி தான், ட்ராமா கிடையாது. ஏன்னா மூவியாக போட முடியாது, என் ஃபோன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க. நான் ஃபோனில் தான் எடிட்டிங் ஃபுல்லாகவே பண்ணுறேன். ஃபோன் ஹேங் ஆகுது, அதுக்கு தான் 15 நிமிஷத்துக்கு மேலே போட முடியல. எல்லோரும் ஃபுல் வீடியோ போடுங்கன்னு சொன்னதுனால ஃபுல்லாக மொத்தத்தையும் போட்டுட்டேன் இந்த ஒரு வீடியோலேயே. இது மாதிரி நிறையா மூவிஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாமே நாம் வந்து ட்ராமா வெர்ஷனில் ஒரு 4 எபிசோடாக கம்ப்ளீட் பண்ணலாம். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.